பிரைஸ் தி லார்ட். லூக்கா 5:31-32. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கே அழைக்க வந்தேன். இந்த இயேசு கிறிஸ்து 100 ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆடு மிஸ் ஆயிட்டுனா அதை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஆட்டு மந்தைக்காரன் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அதே போல் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே சாத்தானுடைய பிடியிலிருந்து விலகி கிறிஸ்துவுக்குள்ளே நாம் முன்குறிக்கப்பட்ட நோக்கத்துக்காக நாம் மனம் திரும்பும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அதே நேரத்தில் தேவன் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் இதுவரைக்கும் செய்த பாவத்தை பெரிய எக்ஸ்ரே வச்சு காமிச்சிட்டு, பத்தியா நீ செய்த பாவம் எவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது, மன்னிக்க முடியுமா அப்படி எப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கலாம். சொல்லி சாத்தன் பல வகையில் பயமுறுத்துவலாம். ஆனால் தேவன் தெளிவாக, இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கே அழைக்க வந்தேன். இப்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே எப்படி இருப்போம் பார்த்தீங்கன்னா, நெடுநாட்களாக நீங்கள் காத்திருக்கலாம். ஏசாயா 64:4, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வசனங்கள் ஒன்றொன்று நம்ம ஒரு கிரியை செய்வதாக கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். அவருக்கு காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். உபாகமம் 1:11 பிரகாரமாக, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறேன் சொல்கிறார். இந்த வசனம்லாம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவருமே இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த பாவிகள் மனம் திரும்பும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார்னா, ஏசாயா 65:1, என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றே. அதிசயங்களும் அற்புதங்களும் வாயிலாக எல்லா வகையான சகலவித உலக துன்பத்திலிருந்து விலக்கி உங்களை ஒரு சந்தோஷங்களை நிறுத்தி வைப்பதற்காக தேவனை நீங்கள் தேடி வரும் பொழுது ஒவ்வொருவருமே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிற்று. அந்த கிருபையின் மூலமாக நாம் தாங்கப்படுகிறோம். அந்த கிருபையும் கூட ஏன் நமக்கு பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்காகத்தான் ரோமரில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் நிறைய வகையான பாவங்களை மாட்டிக்கொண்டு தகுதியே இல்லாத நம்ம தகுதிப்படுத்தக்கூடியவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவே. சரி, இப்படி தேடக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஏசாயா 65:21, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நீங்கள் வீடு இல்லாமல் இருக்குங்களா தங்குவதற்கு? கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வசனத்தின் பிரகாரம் எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி டெய்லி ப்ரேயரில் வைங்க, கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா அது கிறிஸ்துவனுடைய வல்லமை. கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கும் பொழுதே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லை, அதில் 23, அவர்கள் விருதுவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஆமென். உங்களுடைய உழைப்பு இதுவரைக்கும் நடந்து வந்துக்கிட்டு இருந்த உழைப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே உழைச்சது கூட பலன் இல்லாமல் ஆயிட்டோ? பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாவற்றையும் நீங்கள் 2 மடங்காக கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வீர்கள். 100 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள். 1000 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள்.
இது நம்மளுடைய விசுவாசத்தை பொறுத்து. நான் 1000 மடங்கா பெற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக 1000 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்றாப்புல தான் நமக்கு துன்பம் உண்டாயிருக்கு. அந்த துன்பம் ஏங்கிறது கடவுளை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்வதற்காக தான். அதனால் உங்களுடைய குழந்தைகளை வச்சோ, உங்களுடைய சந்ததியை வச்சோ நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். எல்லாம் பூத்து காய்த்து குலுங்குவார்கள் கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமீன். பிரிந்து போன குடும்பங்கள்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினால ஒன்று சேர்க்கப்படும். ஆமீன். அவர்கள் கூட அவர்கள் சந்தனமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். இப்படி தான் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே இருப்போம். இதனால் நீங்கள் இந்த உலகத்தை பற்றியோ எதை பற்றியோ உங்களோட கடந்த காலத்தை பற்றியோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாவிகள் மனம் திரும்ப அழைக்க வந்த கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்கிறார்னா, செப்பனியா 3:19, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன், அவர்கள் வெட்க அணிவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். உங்களை யார் யாரெல்லாமோ சிறுமைப்படுத்தியிருக்கலாம். கிறிஸ்துவ நாமத்தில் மன்னிப்போம். ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரம் என்ன ஆகும்னா, அது தேவன் செய்யக்கூடிய காரியம். அது நொண்டியானவனை ரட்சித்து கை கால் எல்லாம் பலம் இருந்து வாழ்க்கையில் நொண்டி அடிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களை சேர்த்து கொண்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் வைக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த நாட்டிலலாம் வைக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். நான் அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அக்காலத்தில் இந்த காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை நான் என்னோடு சேர்த்து கொள்வேன். நீங்கள் பாவிகள் அல்ல, எனது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமில்லை, நீங்கள் எரேமியா 1:5 பிரகாரம் தாயின் வயிற்றில் உருவாக முன்குறிக்கப்பட்டவர்கள். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் ரெக்கவரி பண்ணுங்கள், கிளைம் பண்ணுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். மல்கியா 3:16, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய லாபத்தை தியானிக்கிறவர்களுக்கும் லாப புஸ்தகம் என்று அவர்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் சாதாரண ஒரு மனிதனோட தானே பேசுகிறேன், மனுஷியோட தானே பேசுகிறோன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசக்கூடியதை தேவன் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரி சம்பவங்களில் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வார்னா, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். இன்று நாம் அவருடைய சம்பத்தாக இருக்கிறோம், அவரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறதை போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஷியர், இது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மோதினாங்க வச்சவர்கள் எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா, வெளிப்பாடு மல்கியா 4:1-3 வரைக்கும் பாருங்கள். இது வெளிப்பாட்டினுடைய ரகசியமாக இருந்தாலும் கூட உங்களுடைய கண்கள் காணும், காதுகள் கேட்கும். இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களை வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எஸ், இப்படி தான் சம்பவங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லை, ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கஞ்சு போல் வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இது செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். இது உங்களுடைய கண்கள் கூடிய விரைவில் காணும் கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.